Hello all. Today we are going to see about applications of matrices and determinants. So 11th standard நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா determinantனா என்னன்னு படிச்சிருக்கீங்க. அதுல வந்து various properties படிச்சிருக்கீங்க. அதுக்கு அப்புறம் வந்து addition, subtraction, multiplication of a matrix by a scalar, addition of two matrices, subtraction of two matrices, அதுக்கு அப்புறம் multiplication of two matricesலாம் படிச்சிருப்பீங்க. in your 10th standard as well as in your 11th standard. 11th வந்து நீங்க particular determinantனா என்ன, அதுக்கு அப்புறம் types of matrices, properties of determinants படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து how to multiply two determinants அப்படிங்கறது வரைக்கும் 11th standardல படிச்சிருப்பீங்க. அதோட further applications என்னென்ன இருக்கு determinantsலயும் matricesலயும் அப்படிங்கிறது இப்போ நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட் 12th standard. ஓகே, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வரும்போது அதுல வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமக்குள்ள போறேன். மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றேன். தட் இஸ் ஏங்கறத ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன்னா அதை வந்து A1, A2, A3, B1, B2, B3 இப்படி வெறும் அரேஞ்ச் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயும் செகண்ட் பெஞ்ச்லயும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல 3 பேர் செகண்ட் பெஞ்ச்ல 3 பேர் உட்காந்து வைக்கிறோம். இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் அரேஞ்ச்மெண்ட். சோ இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வரும்போது ஆர்டர்னா how many rows and how many columns are present in a matrix னு பாக்குறேன். நம்பர் ஆஃப் ரோஸ், ரோஸ்னா ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் வந்து ரோஸ். அப்ப 2 ரோஸ் இருக்கு. காலம்ஸ்னா வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட். வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். சோ 2/3. ஆர்டர் ஆஃப் A is 2/3 னு சொல்றோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா we are going to discuss about only the first we are concentrating on square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் ஆகும். இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இங்க ஈக்குவல் கிடையாது. இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருந்து that is order of the matrix is n by n ஆ இருந்தா then the matrix is said to be square matrix. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நீங்க எப்படி டிட்டர்மினன்ட் போட முடியும்? எல்லா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் போட முடியாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு வந்து you can easily find out the value, அதாவது value of a square matrix. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா determinant of A ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ determinant of A இதை எப்படி இப்படியே எழுதலாம். இதை என்னன்னு சொல்லக்கூடாதுன்னா மாடுலஸ் ஆஃப் A ன்னு சொல்றது தப்பு. மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க 11th அதை படிச்சிருக்கலாம், இருந்தாலும் சொல்றேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இட் மே பி பாசிட்டிவ் ஆர் இட் மே பி நெகட்டிவ். பட் மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொன்னோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அப்ப இதோட நோட்டேஷன் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிதான் சொல்லணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா 2 கோடு போட்டு உள்ளுக்குள்ள ஏன்னு எழுதினா திஸ் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்ப கிடைக்கும்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல ஏற்கனவே 11th படிச்சிருந்தாலும் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட்டிங் யூ. இப்போ ஏங்கற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் 2 3 1 4. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் because this is a square matrix of order 2/2. ஓகே, அத மாதிரி சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது 2 into 2 ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இட் இஸ் 2/2. ஓகே, ஆர்டர் ஆஃப் ஏ n by n ன்னு சொல்லலாம். ஆர் இது என்ன சொல்லலாம்னா nth ஆர்டர். nth ஆர்டர் கூட சொல்லலாம். சோ இங்க செகண்ட் ஆர்டர் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் போடணும்? 2 3 1 4. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா just I am going to multiply the main diagonal. main diagonalனா இந்த A11 இந்த பிளேஸ்க்கு பேர் என்ன? A11. இந்த பிளேஸ்க்கு என்ன? A11னா ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலம் மீட் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா A22, அதாவது செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் மீட் பண்ணக்கூடிய இடம். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். 4 2s are 8 மைனஸ் சப்ட்ராக்ட் பண்றேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த இடம் என்னது? A21. இந்த இடம் என்னது? A12. So இந்த diagonal element மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1 into 3 3 which is equal to 8 minus 3 which is 5. Is it clear? சரி, இப்போ determinant of A 5. இதுல நீங்க ஃபர்தரா என்ன படிச்சிருப்பீங்கன்னா
சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ் meaning என்ன? Determinant of A not equal to 0, then the matrix A is said to be non-singular matrix. இப்ப நீங்களே சொல்லிடலாம் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லலாம். எப்ப சிங்குலர் மேட்ரிக்ஸ் வரும்? if determinant of A equal to 0, then the matrix is matrix A is determinant of A equal to 0 na A is, determinant of B equal to 0 na matrix B is. So matrix A is another said to be singular matrix. சரி, இந்த சிங்குலர் நான் சிங்குலர் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் இயர் சிங்குலர்னா என்ன, நான் சிங்குலர் என்ன அப்படிங்கிறதோட நிறுத்திப்போம். பட் இந்த இயர் 12th ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த சிங்குலர் நான் சிங்குலரோட அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது என்னங்கிறத கொஞ்சமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, A is equal to 3 1 4, டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன வந்திருக்கு 5, which is not equal to 0. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? இந்த டிட்டர்மினன்ட் நான் சிங்குலர் சொல்றாரு. இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னா this matrix is non singular matrix. சரி, எதுக்காக வேண்டி நான் சிங்குலர் படிக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சோ சிங்குலர்னா என்ன, நான் சிங்குலர் என்னன்னு இப்ப பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா how to find out the inverse of a non singular square matrix. சரி, அதாவது நான் சிங்குலர் அப்படின்னா என்னன்னு தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0. அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்வர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்தா how to add two matrix தெரியும். என்ன பண்ணணும், எலிமெண்ட்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் பிளேசஸ் ஆட் பண்ணணும். அடுத்து டூ மேட்ரிக்ஸஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு தெரியும். அதோட ஆர்டர் கண்டிப்பா சேமா இருக்கணும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் பிளேசஸ் நம்ம என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்றோம். சரி, மல்டிப்ளை பண்றத பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், ஏபி ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இன்னொரு மேட்ரிக்ஸ் பியா இருக்கணும்னா திஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் ஆர்டர் ஆஃப் ஏ, இப்ப சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ m by n இருந்து ஆர்டர் ஆஃப் பி வந்து p by q இருந்ததுன்னா AB is possible. AB பாசிபிளா இருக்கணும்னா what is the condition? இந்த n-ம் p-யும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கும். n-ம் p-யும் ஈக்குவலா இருந்தாதான் AB என்னால பண்ண முடியும். சரி, அப்ப AB பண்ணானா அப்ப AB யோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் AB is m by q மாடல்ல வரும். அதை எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னா first row is multiplied with first column. First row is multiplied with second column. First row is multiplied with third column. எத்தனை காலம் இருக்கோ அது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். After completing, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட ஆர்டர் வந்து 3 by 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 by 3 இருந்ததுன்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2 by 3, இதோட ஆர்டர் 2 by 3. அப்ப 2 ரோ இருக்கும், 3 காலம் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற 3யும் இந்த இருக்கிற 3யும் சேமா இருந்தா you will get a matrix, new matrix AB of order என்ன கிடைக்கும்னா 2 by 3ல கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிற எலிமெண்ட் இந்த எலிமெண்டோட இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும், செகண்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் எலிமெண்ட்டும், தேர்ட் எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற தேர்ட் எலிமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், A11 is multiplied with B11. இது என்ன இருக்கு, A12 is multiplied with B21. 1 to 2 1. இங்க பாருங்க A13 multiplied with இது எந்த இடம், third row first column. அப்ப B31 எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அதுதான் உங்களோட நியூ மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கும். நியூ மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ வித் தேர்ட் காலம் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்ப செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு இருக்கேன். இது என்ன இருக்கு, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் A21, இங்க ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B11 பிளஸ் A செகண்ட் A22 B21, இங்க A23 B31. கிளியர் ஆயிடுச்சா? இது எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் இங்க எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இங்க பண்ணி நீங்க பாருங்க.
செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம். இங்க சொல்லலாமா செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம்? இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாமா? செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம் எப்படி சொல்லுவீங்க? இது என்னது A21. அப்ப A21 இங்க தேர்ட் காலம் இதை பார்க்கணும். இந்த இடம் இதுவும் இதுவும். அப்ப A21 இது என்னது? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். B ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் பிளஸ் அடுத்தது இது என்னது? A22 செகண்ட் ரோ தேர்ட் காலம். B23. ஸோ இங்க என்ன இருக்கு? தேர்ட் எலிமெண்ட். தேர்ட் எலிமெண்ட் என்னது? செகண்ட் ரோ தேர்ட் காலம் A23 இன்டு இங்க பாருங்க தேர்ட் ரோ தேர்ட் காலம் Bல B33. ஸோ நவ் செக் இட். ஒரு காலம், ரெண்டு காலம், மூணு காலம். ஸோ மூணு காலம் வந்தாச்சு. ரோல வரும்போது ஒரு ரோ, ரெண்டு ரோ, ரெண்டு ரோ வந்தாச்சு. ஸோ AB is possible if only when the number of columns of the first matrix is equal to number of rows of the second matrix. Clear ஆயிடுச்சா? ஆனா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, can we say that AB is always equal to BA அப்படின்னு சொல்லலாம்னா சொல்ல முடியாது. In general AB is not equal to BA. சரி, அப்ப இது ஈக்குவலா இருக்க முடியுமா? In general ABயும் BAவும் ஈக்குவலா இருக்கவே கூடாதுன்னு அவசியம் கிடையாது. In general they are not equal. அப்ப இருக்கக்கூடிய கேஸ் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சு, சப்ட்ராக்ஷன் சொல்லியாச்சு, மல்டிப்ளிகேஷன் சொல்லியாச்சு. பட் எதை பத்தி நம்ம பேசுறதுன்னா டிவிஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ் சொல்லல. அதாவது டிவிஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு AB ஈக்குவல் டு சியா இருந்தா ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், சிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். we cannot say that B is equal to C by A அப்படின்னு சொல்றது தப்பு. நம்பர் சிஸ்டத்துல சொல்லலாம். ரியல் நம்பர் சிஸ்டத்துல டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல A ஒரு மேட்ரிக்ஸ், B ஒரு மேட்ரிக்ஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு C ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது. அப்ப can we say B is equal to C by A னா சொல்ல முடியாது. can we say A is equal to C by B அப்படின்னு சொல்லலாமானா சொல்லக்கூடாது. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல என்ன கிடையாது? டிவிஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் a மேட்ரிக்ஸ். சரி, இப்போ அதே மாதிரி AB is equal to BA அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு. இப்போ அதுல சில ஸ்பெஷல் கேஸ்லாம் பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டத்தை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 பிலாங்ஸ் டு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்ப 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி 1 வரும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 வரும்னா நீங்க உடனே என்ன சொல்றீங்கன்னா 5 is multiplied with 1 by 5, you get the value of 5. This 1 by 5 is called as reciprocal. Reciprocal of 5. This 1 is called as multiplicative identity. Identity. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி இருக்க தாராளமா இருக்கு. மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டினா இப்ப I2 சொன்னோம்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 1001. ஏன் ஐடென்டிட்டின்னு சொல்றோம்னா யூனிக்னஸ். இதோட மீனிங் வந்து யூனிக்னஸ். மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஐயோட நான் மல்டிப்ளை பண்றேன். ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னா எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் எடுத்துக்க முடியாது. ஆர்டர் I2ல இருந்தானா அதே ஒரு ஆர்டர் 2 by 2 நான் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா அகைன் யூ வில் கெட் ஏ மேட்ரிக்ஸ் ஏ. ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்ப மிஸ் இதோட ஆர்டர் 2 by 2 இருக்கிறதுனால ஏயோட ஆர்டர் வந்து 2 by 2 தான் இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஏயோட ஆர்டர் வந்து 3 by 2 வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் தி செகண்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்ப 3 by 2ல உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த 3 by 2 மேட்ரிக்ஸ் என்னவாவே திரும்பி வரும், உங்களுக்கு ஏயா தான் திரும்பி வரும். இஸ் இட் கிளியர்? அப்ப ஏயும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணா ஏ கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. AB இஸ் ஆல்வேஸ் in general AB is not equal to BA ன்னு சொல்லிருக்கேன். அதுல சில எக்ஸெப்ஷனல் கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கேன். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். கன்சிடர் a matrix of order 3 by 2. இதோட ஆர்டர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னாலே ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அது எனி ஆர்டர்ல இருக்காது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு என்ன வருது? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். இப்போ 1 into 1 1, 2 into 0 0, 1 plus 0. ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 0 plus 2, 0 plus 2. So first row with the first column முடிஞ்சாச்சு, first row with the second column முடிஞ்சாச்சு.
அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வித் தேர்ட் காலம் பண்ணலாம்னா காலம் இல்லை, அதனால என்ன பண்றேன், அடுத்து செகண்ட் ரோக்குள்ள வந்துடுறேன். 1 4 1 into 1 1 4 into 0 0. ஸோ உங்களுக்கு 1 plus 0 வந்துடும். அடுத்தது பாருங்க செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் 1 into 0 0 4 into 1 4. அடுத்தது தேர்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் 3 plus 0. இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 3 into 0 0 plus 5. So you are getting a matrix as 1 2 1 4 3 5. So ஒரு மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இதே வேற இதை ரிவர்ஸ்ல பண்றேன். IA ஈக்குவல் டு A வருமா அப்படின்னு செக் பண்றேன். IA என்னது 1 0 0 1. A என்னது 1 2 1 4 3 5. பாருங்களேன் ஐடென்டிட்டி இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரல, உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா A வரணும். இதோட ஆர்டர் 2/2, இதோட ஆர்டர் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 3/2. அப்ப இந்த எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற காலமும் இங்க இருக்கிற ரோவும் சேம் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன கிடையாது, IA is itself not possible. புரியுதா புரியலையா? அப்ப ஐஏவும் ஏஐயும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கேஸ்ல. பிகாஸ் ஐ எம் டேக்கிங் த ஆர்டர்ஸ். இங்க என்ன இருக்கு 3/2, இங்க அதே மாதிரி 2/2 இருக்கு. அப்ப 3/2 2/2 பண்ணும்போது வந்தது, ஆனா 2/2 into 3/2 வரல. So we cannot say that AI equal to IA. இந்த இடத்துல என்னால சொல்ல முடியல. வேற ஒரு சம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், ஏயோட ஆர்டரும் ஐயோட ஆர்டரும் டிஃபரெண்டா இருந்ததுன்னா AI is not equal to IA. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்தோட ஆர்டரும் டிஃபரெண்டா இருந்தது. அதே நேரம் AI எனக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சு போன சம்ல, IA எக்ஸிஸ்ட் ஆகல. பிகாஸ் ஆர்டர் ஆஃப் A வந்து இங்க 3/2, ஆர்டர் ஆஃப் I is 2/2. அதனால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு AI எக்ஸிஸ்ட் ஆச்சு, எது எக்ஸிஸ்ட் ஆகல, IA எக்ஸிஸ்ட் ஆகல. therefore AI is not equal to IA ன்னு சொன்னேன். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் கணக்கு. A is equal to இதோட ஆர்டர் என்ன 2/2, இதோட ஆர்டர் என்ன 2/2. இதுல எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். சோ AI நான் பார்க்கிறேன். AI அப்படின்னா அர்த்தம் 1 2 3 4 into 1 0 0 1. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1 plus 0, 2 into 0 0. First row second column 0 plus 2. Third row first column 3 plus 0. Sorry, second row first column. அடுத்தது second row second column 0 plus 4. So what is your answer? 1 2 3 4. Please check it. This is nothing but A. So AI is equal to என்னன்னு கிடைச்சிருச்சு, எனக்கு A ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது IA பார்க்க போறேன். IA என்னன்னா 1 0 0 1 into உங்களுக்கு என்ன வருது 1 2 3 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1 plus 0. அதே மாதிரி first row with the second column 2 plus 0. Second row with the first column 0 plus 3. Second row with the second column 0 plus 4. So your answer is 1 2 3 4. A. So கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், AB not equal to BA in general. So ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காண்டி வரேன். AB is not equal to BA in general. But ஏயும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணி ஐயையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு சேமா வரும். எப்போ அது சேமா வரும்னா ஐயோட ஆர்டர் என்னவா இருக்கோ அதே ஆர்டர்ல ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐயையும் ஏஐயும் சேமா வரும். சேமா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏக்கு ஈக்குவலா இருக்கும். இஸ் இட் கிளியர் now? So AI is equal to IA is equal to A. So what I am going to say here is in general multiplication is not commutative. அதாவது ஏபியும் பிஏயும் கண்டிப்பா வரவே வராது in general. But in some particular cases, if order of A and order of I are same, when we are multiplying these two, this must be equal to IA. And the value of these two multiplication always is equal to what? A. அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த கிளாஸ்ல நம்ம கத்துக்கிறோம். Is it clear? So இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், எப்போ வந்து commutative property true ஆகும் for two matrices அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். அப்ப வேற ஏதாவது கேசஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது இன்னொரு கேஸ் இருக்கு. அதுதான் என்னன்னா
இன்வர்ஸ் ஆஃப் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா ஜெனரலா ஈக்குவலா இருக்காது. if ab equal to I or ba equal to I, then we can say that a and b are inverses of each other. A and b are inverses of each other அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்கலாம். ஏபியும் பிஏவும் ஈக்குவல் டு ஐயா இருக்கும்போது, திரும்ப சொல்றேன், ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ, பட் ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்கும். எப்ப ஈக்குவலா இருக்கணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐயா இருந்ததுன்னா அது எப்ப ஐயா வரும் அப்படின்னா ஏயும் பியும் ஒன்னோட ஒன்னு இன்வர்ஸா இருந்தா மட்டும்தான் ஏபியும் பிஏயும் ஈக்குவல் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்னா we can say that is b நான் எப்படி சொல்றேன்னா a யோட இன்வர்ஸ் சொல்லலாம், ஆர் நான் a எப்படி சொல்றேன்னா b யோட இன்வர்ஸ் சொல்லலாம். under the condition that these two matrices are என்னவா இருக்கணும், நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிசஸ். இப்போ வந்து b வந்து நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா a யோட இன்வர்ஸ் வந்து b. அப்ப உங்களுக்கு என்னவா மாறுதுன்னா a into a inverse equal to a inverse into a equal to I. So inverse இருந்தா, so the next case is ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும், ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் அந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா ஏயும் மல்டிப்ளை பண்ணா, if you are getting the value I means, then we can say that commutative property exists for a and a inverse. Is it clear now? This is the third case. So a into a inverse equal to a inverse into a equal to I. A inverse is named as inverse of a and determinant of a உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா not equal to 0. Is it clear now? So inverse property கண்டுபிடிக்கணும். இப்போ inverse எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏ. அதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா நம்ம படிக்கலாம்.